முதலாவது காற்று என்ன செய்கிறது? பயமுறுத்துகிறது. இந்த காற்று யாரை பயமுறுத்தியது என்றால் 12 சீஷர்கள்ல முதன்மையான பேதுரு. இவர் பெரிய தைரியசாலி. இவர் தைரியசாலி என்பதற்கு தான் நம்ம என்ன பார்த்தோம்? பிரதான ஆசாரியனோட வேலைக்காரனின் வலது காதை வெட்டினவன். அப்பேற்பட்ட தைரியசாலியும் முதன்மையானவனும் மன ஊக்கமும் நிறைந்தவனை தான் இந்த காற்று என்ன செய்கிறது? பயமுறுத்துகிறது. இந்த சம்பவம் எங்க இருக்குன்னா மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்க என்னன்னா, இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து செல்கிறார். அப்போ இந்த சீஷர்கள் கடல்ல பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து சென்றதை பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க. ஆனா பேதுருவோ இயேசுவை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே, நீராக இருந்தால் நான் உம்மிடத்தில் வரட்டுமான்னு. பாருங்க, அந்த தண்ணீர்ல நடக்கிறதுக்கு அவ்வளோ மன ஊக்கம். இயேசுவும் அவரை வான்னு சொன்னாங்க. இவரும் என்ன பண்றாரு? நடக்கிறாரு. இப்போ இயேசு முன்ன நிற்கவே அந்த காற்று பேதுருவை பயமுறுத்தியது. நம்மளையும் இங்க சில பேரை கடன் என்கிற காற்று, பிரச்சனை என்கிற காற்று பயமுறுத்தும். ஆனா நம்ம இந்த கண்மலையின் பிளவுக்குள்ள உயர்ந்த இடத்துல மறைவாக இருக்கும்போது நம்மளையும் மூழ்காதபடி தூக்கி விடுவார்.